எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிக அற்புதமான தகவல். நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிடும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் வார் அப்படின்றதான் நம்மளுடைய மார்க்கெட்ல ஒரு பெரிய செய்தியா இருந்தது. ஆனா அந்த ஈரான் வார் முடிவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இவர் போட்டிருக்கக்கூடிய பிளாக்கடை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. இதனால இந்த செகண்ட்ல மார்க்கெட் கிராஷ் ஆயிடும் அப்படின்ற வருத்தம் யாருக்குமே பெருசா இல்லை. இனி இந்த சனி ஞாயிறுகள்ல யாராவது போய் பேட்டி எடுக்கிறேன்ட்டு போய் சும்மா இருந்தவங்களை சொரிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் அவர் யார் அப்படி சொன்னது? நானா சொன்னேன்? நான் சொல்லியிருக்க மாட்டேனே. ஸோ இனி அந்த பிளாக்கேடை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் அவர் வாயிலிருந்து வந்துடுச்சு. இனி போய் அதை யாராவது நோண்டி கேட்டு மறுபடியும் பிளாக்கேடு போகாத மாதிரி போட்டுட்டான்னு வச்சிங்களேன், இனி நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கடைசிக்கு நம்ம நாட்டுக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்துக்காவது பிரச்சனை வராது. சரி, ஸ்டாக் மார்க்கெட் ஏறாட்டி விடுங்க, கடைசிக்கு பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த க்ரூட் ஆயில் பழைய ஹையை உடச்சி இனி மேலே வரலன்னா அவ்வளவுதான், இந்த சாப்டர் க்ளோஸ். ஸோ சமீபத்தில் இந்த WTI க்ரூட் ஆயிலினுடைய உச்சம் என்பது $120 அமெரிக்க. இனி இந்த ப்ரைஸை இனி தாண்டலை அப்படின்னா அவ்வளவுதான், இந்த ஈரான் வார் சாப்டர் க்ளோஸ். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து பழையபடி $50 $60க்கு இந்த க்ரூட் ஆயில் போயிடும். நம்ம எப்படி இருந்தாலும் ரஷ்யா கிட்ட சீப் டிஸ்கவுண்ட்டை வாங்க முடியாது. பட் இருந்தாலும் நம்ம UAE கிட்ட வாங்கிட்டு போயிடலாம், அல்லது ஈராக் இருந்து வாங்கிட்டு போயிடலாம், கத்தார் இருந்து நம்ம என்ன வேணுமோ கேஸ் எல்லா எனர்ஜியும் வாங்கிட்டு போயிடலாம். எந்த பிரச்சனை தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். விலை ஏறினது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நண்பர்களே, போன வாரமும் லைவ்ல வந்தோம், கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஸோ இந்த வாரமும் ஒரு 8 மணிக்கு ஒரு லைவ்ல வரலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ இன்னைக்கு நைட் 8 மணிக்கு லைவ்ல வர்றவங்கள நம்ம மீட் பண்ணுவோம். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் எல்லாருமே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னங்க, திடீர்னு நம்ம போடுற பணம் SIP வழியா போடுற பணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம ஷேர் மார்க்கெட் இன்னுமே பெருசா கீழே விழுந்துருமே. இங்க கூட பாருங்க, NRI நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பணம் 11% குறைந்ததாக அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி என்னைக்காவது வெளிநாட்டில் நம்ம ஆளுங்க போடுற பணம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுதும், அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடிய நம்ம ஆளுகளே கொண்டு வரக்கூடிய பணம் என்பது குறையும் பொழுது, நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் குறையாம போறதுக்கு என்ன ஒரு கேரண்டி? ஸோ மியூச்சுவல் ஃபண்டுகளில் என்னைக்காவது SIPயில் கீழே பணம் போடுறதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா அப்போ ஃபாரினர்ஸ் திரும்ப வருவாங்களா? அவங்க வராமல் போயிட்டா என்ன? அப்போ மார்க்கெட் பெரிய கிராஷ் ஆயிடுமா? இப்போதான் ஒரு பயம் போயிருக்கு, அடுத்தது இன்னொரு பயம் என்பது வருமா அப்படின்ற கேள்விக்கு தான் ஒரு மாஸ்டர் பிளான் உருவாயிட்டு இருக்கிறது. ஒன்று கவனிச்சு பாருங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகளில் டிசிப்ளினா பணம் போட ஆரம்பிச்சுட்டா அதில் வரக்கூடிய லாபத்தை பார்த்து எல்லாருமே அதை கண்டினியூ பண்ணுறதான் பார்த்துருக்கோம். அதனால தான் இப்போ பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாததுனால SIPயில் போட்டு பல பேர் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செபி என்ன கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணம் போடுறதுக்கு உங்களுக்காக வேற ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போவே இந்த PF பென்ஷன் ஃபண்டுக்கெல்லாம் உங்களுக்கு பொதுவாக உங்களுடைய கம்பெனிக்காரங்க தான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளையும் போட்டு போயிட்டா, அதுவும் இல்லாமல் $500 $1000 ஃபுல்லாக கிராமங்கள் வரைக்கும் கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் பரவணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இப்போதைக்கு பல ரெகுலேட்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடிய பணம் கூட குறைந்ததாக இப்போ செய்திகள் வந்திருக்கு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அப்படி நடந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த அதானி கிரீன் எனர்ஜி ஷேர் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ரெனியூபிள் எனர்ஜி செக்டரும் வளருது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இந்தியாவினுடைய ரெனியூபிள் எனர்ஜி செக்டர்ல இந்த அதானி கிரீன் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஷேர்ல இவங்க என்ன ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் என்பதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூன் 25 நடக்கக்கூடிய இந்த AGM சமயத்தில் இந்த அதானி கிரீன் ஆல்ரெடி ஒரு வாலட்டிலிட்டியான ஷேரில் தான் இருக்கான். ஆல்ரெடி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு $800 இருந்து 1475 அப்படின்ற மாதிரி வந்துட்டான். ஸோ வரக்கூடிய AGM அப்படின்ற தேதிக்குள்ள ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி காமிக்குமா, ஏறுவதோ அல்லது இறங்குவதோ அப்படின்றதை இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இதனுடைய பழைய ஹை என்பது $3000.
அதானி குரூப்ல வந்து பல பங்குகளுக்கு நேரம் சரியில்லை, எல்லா பங்குகளுக்குமே நேரம் சரியில்லை அதானி குரூப்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்த பொழுதே 2023 ஒரு முறை 400 ரூபாயிலிருந்து 2200 வரைக்கும் மேல் நோக்கி வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 800 வரைக்கும் தான் போனா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு அல்வா கொடுத்து விட்டார்கள் அப்படின்றது மாதிரி அது கரெக்டாக அதனுடைய பழைய லோ வரல. பாவம், காத்திருந்து வீணா போனதம்மா அப்படின்னு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் மேலே அது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் என்பது எடுத்துட்டான். ஸோ இந்த சப்போர்ட் 800 ரூபாய்க்கு எடுத்து 1475 வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்திருக்கு. ஸோ இது ஏற்கனவே கெட்ட நியூஸ் இருக்கும் பொழுதே ஒரு முறை கீழிருந்து மேல் நோக்கி ஏறிய பங்கு இப்போ இந்த 2025-26க்கு ரெண்டுக்கும் சேர்த்து சம்பாரிச்சு கொடுத்த பங்கு இதனுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடக்குது அப்படின்றது ஒரு மிக முக்கிய நிகழ்வா ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த JSW ஸ்டீல் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 2 பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, அது வாழ்நாளுடைய உச்சியில போயிட்டு இருக்கு. இதனால ஷேர் ஹோல்டர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டிவிடெண்டை நீங்க ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வாங்கல, உங்க அட்ரஸ் ப்ரூஃப் தப்பா இருக்கு, அல்லது உங்களுடைய ரெஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் கிட்ட கரெக்டான அட்ரஸ் அப்டேட் இல்லை, ஏதோ ஒரு காரணம் நீங்க கடந்த 7 வருஷமா டிவிடெண்ட் வாங்காம இருந்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் பணம் பிளஸ் அடிஷ்னலா உங்களுடைய ஷேர் ரெண்டையும் எடுத்துட்டு போய் இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் நீங்க பின்னாடி போய் சுத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதான், ஏங்க அது ஏன் ஷேருங்க திருப்பி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷேர்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேர் வச்சுருக்கீங்க, அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கடந்த 7 வருஷமாக நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அல்லது உங்களுக்கு செக்காக தான் வந்துக்கிட்டு இருந்தது, அதை நீங்கள் கிளைம் பண்ணாமல் விட்டுட்டீங்க, எலக்ட்ரானிக் ஃபார்மில் மாற்றாம விட்டுட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணம், அந்த காரணமெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு 7 வருஷமாக டிவிடெண்ட் வாங்கலைன்னா அப்புறம் அதை இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு மாற்றி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குகளுக்கும் டிவிடெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்கும் பொழுது அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட் நம்மளுக்கு பல வகையில் லாஸ் வந்துகிட்டு இருக்கு. அது கூட சேர்ந்து இதுவும் டிவிடெண்டும் கொடுக்காம ஸ்டாக்கும் கையை விட்டு போயிட்டா அப்புறம் எப்படி இருக்கும்? நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரி இந்த டாடா டெக்னாலஜிஸில் வந்து 2 மகிழ்ச்சியான தகவல் நண்பர்களே. ஒன்று, இது தன்னுடைய சரிவை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த சரிவை தடுத்து நிறுத்திட்டு கரெக்டாக பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட IPO ப்ரைஸ் கிட்ட வந்து அதனுடைய சரிவை தடுத்து நிறுத்திட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை முதல் முறையாக சமீபத்தில் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு. இதனால பல பேர் அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான தகவல் அவங்க சொல்றாங்க பாருங்க. பரவாயில்லப்பா நீ செய்யக்கூடிய காரியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் டைம் ஸ்பெஷல் டிவிடெண்டும் தர்றாங்க, ஒரு 3 ரூபா 35 பைசா. அப்போ மொத்தமாக டிவிடெண்ட் பார்க்கும்போது 11 ரூபா 70 பைசா அப்படின்னு டிவிடெண்ட் கிடைக்கிது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான தகவல். இது டிவிடெண்ட் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு நண்பர் கூட கேட்டுக்கிட்டு இருந்தார் வேற ஒரு ஷேரில், ஏங்க மேலே உச்சியில் வாங்கி வச்சுட்டு கடைசியில் 1.25 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுனால என்னங்க பிரயோஜனம்? அந்த ஸ்டாக்கு 70% இறங்கி போயிட்டான், ஆனால் டிவிடெண்ட் 1 ரூபா 2 ரூபா கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான். இனி என்ன பண்ணுறது, டிவிடெண்டை வாங்கி போட்டுக்கிட்டீங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுதே அது பாட்டுக்கு ஒரு 500 ரூபாயிலிருந்து 250 ரூபாய்னு போய் கீழே விழுந்துட்டா அது வந்து ஒரு வேதனையான விஷயம்தான். பட் இருந்தாலும் அந்த காலத்தில் முதலீடு பண்ணவங்களுக்கு சில ஷேர்களை எல்லாம் வெறும் 50 ரூபா 100 ரூபாய் அந்த ரேஞ்சில் வாங்கினவங்களுக்கு டிவிடெண்ட் என்பது எந்த காலத்துலையுமே ஒரு உபயோகம் தான். மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு லோவில் பிடிச்சி ஹையில் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் இனிக்கும். மற்றபடி வெறும் டிவிடெண்டுகளை வாங்கி வண்டி ஓட்டுவது என்பது ஒரு சுமாரான வாழ்க்கை தான். எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு 1 ரூபா 2 ரூபா டிவிடெண்ட் வாங்குவது என்பது ரொம்ப சுமாரான விஷயம்தான். பட் இருந்தாலும் இனி என்ன செய்ய முடியும், அதான் நம்மளால் கரெக்டாக லோவில் பிடிச்சி ஹையில் விற்கணும்னா பணபலம் என்பது வேணும். 10 ஸ்டாக் லோவில் இப்படி பிடிக்கிறோம், எவனாவது ஒருத்தர் 2 பேர் தான் ஏறுறான். சரி, ஒரு மாதத்தில் இது முடிஞ்சிருச்சு, அப்புறம் அடுத்த மாதத்தில் இதே மாதிரி லோனில் ஒரு 10 ஸ்டாக்கில் பிடிக்கணும். தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தானே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதுலேயும் எவனாவது ஒருத்தர் 2 பேர் தான் ஏறுவான், மீதி எல்லாம் கவுந்து தான் கிடைக்கும். சரி, அவனையும் விட்டுட்டு அதுக்கடுத்த 3ஆவது மாதத்தில் அதே மாதிரி லோ ரேட்டில் பிடிக்கணும். அதுல எவனாவது ஒருத்தர் 2 பேர் தான் ஏறுவான், மீதி எல்லாம் கீழே விழுந்துருவான். இப்படியே தொடர்ந்து பணபலம் என்பது தேவைப்படுது. அப்பதான் ஸ்டாக் மார்க்கெட் மிக அற்புதமா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல பணம் லாக் ஆயிடுச்சுன்னா ஏதோ இந்த 10 ரூபா 11 ரூபா டிவிடெண்ட் வந்ததே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணும். அதே மாதிரி நண்பர்களே, இந்த JM ஃபைனான்ஷியல் அப்படின்ற ஷேரும் சாதாரண NBFC கிடையாது.
அவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்லாம் பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஏகப்பட்ட செக்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து ரெவென்யூ என்பது வந்துக்கிட்டு இருக்குது. என்னென்ன செக்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் அட்வைசரி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸு, ப்ரைவேட் மார்க்கெட்ஸு, வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, அசட் மேனேஜ்மெண்ட்டு, ஹோம் லோன்ஸ், ட்ரெஸரின்னு ஏகப்பட்ட செக்டரில் அவங்களுக்கு வருமானம் என்பது வருது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் சமீபத்தில் 52 வீக் லோவில் இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் பார்க்கும்போது லோக்களில் எப்பெல்லாம் கீழே விழுகிறானோ அப்போல்லாம் ஏறி இருக்கான் இது வரைக்கும். இனி இந்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் போன குவார்ட்டரில் வெறும் 162 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஈரான் வாரும் ஒரு காரணம் தான். ஸோ அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒருவேளை இந்த போர் நிறுத்தப்பட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னா இது போன்ற பங்குகளுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் இவங்க டிவிடெண்ட் என்பது கொடுக்குறாங்க. அதுக்கு 12 ஜூன் 2026 ரெக்கார்ட் டேட். நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, ஆட்டோ செக்டரில் பெரிய பெரிய ஆளுக மாருதி, மஹிந்திராலாம் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு பெருசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோடவும் ரொம்ப கம்மியான பணம் தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஆட்டோ ஆன்சிலரி கான்செப்டில் அவன் 50% ஏறினா இந்த ஸ்டாக்குகளுடைய மதிப்பு 100% ஏறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பல்வேறு ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ செமிகண்டக்டருக்கு நேரடியாக நம்ம கிட்ட ஸ்டாக்குகள் இல்லை. நம்மளும் நிறைய நியூஸ்கள் பார்க்குறோம், மாதத்துக்கு ஒருக்க எங்கேயோ பூமி பூஜை போடுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இந்த செமிகண்டக்டர் டைரெக்டாக இல்லாத சில நேரங்களில் எப்படி இந்த ஆட்டோ ஆன்சிலரி மாதிரி செமிகண்டக்டருக்கு ஆன்சிலரி கம்பெனிஸ், ஒரு உதாரணத்துக்கு அசம்பிளியில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, டெஸ்டிங்கில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இந்த சிப்பு பேக்கேஜிங்கில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது அந்த செமிகண்டக்டர் ஆன்சிலரி ஸ்டாக்ஸ் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு தேடலில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடாக இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இருக்குது, பிஎல் இருக்குது, சிஜி பவர் இருக்குது, டிக்சன் இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் இருக்கான். ஒருத்தர் கிழக்க இருந்தால் இன்னொருத்தர் மேற்க இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த சிஜி பவர் வந்து நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க, அவன் வந்து உச்சாணி கொம்பில் இருப்பான். என்னையா கான்செப்ட் அப்படின்னு கேட்டால் அது வந்து செமிகண்டக்டர் கான்செப்ட்னே அப்படிமா. சரி, அப்படின்னா இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது இருக்கிறதுலே ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது பாவம். இதே லெவலில் ஒரு முறை ஒஸ்ட்டாக கீழே விழுந்துட்டு ஏறிட்டான். ஆனால் இந்த 2026 ஒரு சிறிய ஏற்றம் தான். இப்போ மறுபடியும் அவனுடைய இருக்கிறதுலே மோசமான ஒரு ஒஸ்ட் கண்டிஷன். இந்த வருஷத்தில் வந்து ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து 40% ஒரு முறை இறங்கினது, இன்னொரு முறை 39 இறங்கினது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 35% இறங்கி கிடக்கிறான். ஸோ இந்த மாதிரி இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்பொழுது நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியல. இந்த செமிகண்டக்டர் ஆன்சிலரி ஷேர்ஸ் எல்லாம் இனி அடுத்தது எந்த மாதிரி மூவ்மெண்ட் காட்டும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி வந்தால் பரவாயில்ல, ஒருத்தர் மேலே இருக்கான், ஒருத்தர் கீழே இருக்கான். நண்பர்களே, கடைசி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து வார் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்குகள்லாம் நம்ம பெருசாக ஏறல. ஈரான் வார் வந்தப்ப நம்ம ஏறல. ஆனால் உக்ரைன்லாம் நல்லா சம்பாரிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறான், வார் டெஸ்டட் ப்ராடக்ட், வாரில் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் பயங்கர ஆர்டர் எடுத்துட்டான். மிடில் ஈஸ்டில் வந்து ஏகப்பட்ட இது போட்டிருக்காங்க. அமெரிக்காவோடைய ட்ரோன் ரிலேட்டடாக அவங்க வந்து பல மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து ட்ரோனில் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான், பெரிய பிஸ்னஸ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு சண்டை வருது அப்படின்னா எல்லாருக்குமே தான் அது பிரச்சனை. பெரிய பெரிய ரிஃபைனரிஸ் இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய கம்பெனிகள் முதல் கொண்டு எல்லாருக்குமே தான் பிரச்சனை. அப்போ எல்லாரும் தனித்தனியாக ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வாங்கி வச்சாங்கன்னா எதிர்காலத்தில் நல்லா தான் இருக்கும். ஸோ நீண்ட கால வளர்ச்சிக்கு ஆன்டி ட்ரோன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள்னு பார்க்கும்பொழுது அதில் இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு முக்கியமான ஷேராக இருக்குது. சரி, அப்போ உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்குறோம். அவங்ககிட்ட வளர்ச்சியே இல்லை. ஒரு 178 கோடி தான் இதுக்கு முன்னாடி கடந்த 3 குவார்ட்டர்களில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் அதே தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் லாபத்தை வந்து மிகவும் குறைவாக 47 கோடின்னு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங்கை கொஞ்சம் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஸுமே தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன், எதிர்காலத்தில் இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஏதாவது ரொம்பவுமே growth இருக்குமா அப்படின்ற ஒரு ஆசை தான்.
ஆனால் அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு கடும் போட்டியாளர்கள் இருக்காங்க. அதுலேயும் உக்ரைன்லாம் வந்து வார் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஒரு நீண்ட கால வளர்ச்சி இருக்கக்கூடிய செக்டர் தான். அதில் சமீபத்தில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்களுடைய ஹோல்டிங்லாம் இன்க்ரீஸ் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இது போன்ற ஷேர்களுடைய Q4 ரிசல்ட் எப்படி இருக்கும், ப்ரைஸ் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.